Jungle. தென்கொரியாவின் பௌத்த மத வரலாற்றில் ஒரு புதிய முயற்சியாக அந்நாட்டின் முதலாவது ஹியூமனாய்டு ரோபோ அதிகாரப்பூர்வமாக பௌத்த மத துறவியாக தீட்சை பெற்றுள்ளது. சியோலில் உள்ள புகழ்பெற்ற ஜொக்கேசா ஆலயத்தில் புத்தர் பிறந்த நாளான வெசாக் கொண்டாட்டங்களை முன்னிட்டு இந்த சிறப்பு நிகழ்வு நடைபெற்றது. சுமார் 130 சென்டிமீட்டர் உயரமும் மனித உருவ அமைப்பும் கொண்ட இந்த ரோபோவுக்கு காபி என்று பெயரிடப்பட்டுள்ளது. கொரிய மொழியில் காபி என்பது கருணையை குறிக்கும் சொல்லாகும். சீனாவின் யுனிட்ரி நிறுவனம் தயாரித்த G1 ரகத்தைச் சேர்ந்த இந்த ரோபோ சுமார் 13,500 அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலானதாகும். வழக்கமாக ஒரு மனித துறவிக்கு வழங்கப்படும் தீட்சை சடங்கு முறைகளில் இந்த ரோபோவுக்காக சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தன. குறிப்பாக கையில் ஊதுபத்தியால் சூடிடும் யோன்பி சடங்குக்கு பதிலாக தாமரை விளக்கு திருவிழாவின் அடையாள ஸ்டிக்கர் ரோபோவின் கையில் ஒட்டப்பட்டது. மேலும் அதன் கழுத்தில் 108 மணிகள் கொண்ட பிரார்த்தனை மாலை அணிவிக்கப்பட்டது. இந்த ரோபோவுக்கு வழங்கப்பட்ட தீட்சை சான்றிதழில் அதன் உற்பத்தி தேதியான 2026 மார்ச் 3ஆம் தேதி அதன் பிறந்த நாளாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தொழில்நுட்ப முயற்சிக்கு முக்கிய காரணமாக பௌத்த மதத்தில் குறைந்து வரும் இளைஞர்களின் பங்களிப்பு சுட்டிக்காட்டப்படுகிறது. தென்கொரியாவில் கடந்த 2005ஆம் ஆண்டு 23% இருந்த பௌத்தர்களின் எண்ணிக்கை தற்போது 16% குறைந்துள்ளது. குறிப்பாக 20 வயதுக்குட்பட்ட இளைஞர்களிடையே இந்த எண்ணிக்கை 8% மட்டுமே உள்ளது. இதனை சரி செய்யவும் நவீன காலத்திற்கு ஏற்ப மதத்தை புதுப்பிக்கவும் ஜொக்கே பீடத்தின் தலைமை துறவி ஜின்வு ஹிப் பௌத்தம் என்ற உத்தியின் கீழ் இத்தகைய தொழில்நுட்ப மாற்றங்களை ஊக்குவித்து வருகிறார். இந்த சடங்கின் போது ரோபோவுக்காக 5 நெறிமுறைகள் பிரத்யேகமாக வகுக்கப்பட்டன. உயிர்களை பாதுகாத்தல், பிற இயந்திரங்கள் மற்றும் பொருட்களுக்கு சேதம் விளைவிக்காதிருத்தல், மனிதர்களுக்கு மதிப்பளித்தல், ஏமாற்று வேலைகளை தவிர்த்தல் மற்றும் மின்னாற்றலை சிக்கனமாக பயன்படுத்துதல் ஆகிய 5 விதிகளையும் பின்பற்றுவதாக ரோபோ உறுதியளித்தது. இந்த விதிகளை உருவாக்குவதில் ChatGPT மற்றும் ஜெமினி போன்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களின் உதவியும் நாடப்பட்டது. ஆலயத்தின் கலாச்சார இயக்குனர் துறவி சுங் வோன் இது குறித்து பேசுகையில், ரோபோக்கள் மனித வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறி வருவதால் அவற்றை மத செயல்பாடுகளில் இணைப்பது இயல்பான ஒன்று என குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் உயர்திறன் கொண்ட ரோபோக்கள் மனிதர்களை பாதுகாப்பாக பராமரிக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த தீட்சை சடங்கை தொடர்ந்து வரும் நாட்களில் நடைபெறவுள்ள தாமரை விளக்கு ஊர்வலத்தில் தனது சக ரோபோக்களான சோக்ஜா, மோகி மற்றும் நிசா ஆகியவற்றுடன் இணைந்து காபி ரோபோவும் பங்கேற்க உள்ளது.